இப்போ வந்து 28 பேரை கொண்டாங்க இந்தியாவில். இப்போ 28 பேரை கொண்டு 2 நாளைக்கு பிறகு ஒரு பிரச்சனை நடந்தது. அப்படின்டா இந்தியாவில் ஒரு மந்திரவாதி, ஒரு அரசியல்வாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆண்டா அவருக்கு ஒரு பாதுகாப்பு போடப்படலை. எப்படி ஆர்மியோ, நேவியோ, போலீஸோ, மிலிட்ரி மேனோ யாருமே இருக்கலை. அவருக்கு ஒரு பாதுகாப்பும் இருக்கலை. அவரும் போகிறாரு. அவர் சுட்டு கொல்லப்பட்ட ஒரு 3 கிலோமீட்டர் பின்னாடி ஓடி போய்ட்டு அவங்கள்ட்ட தகவலை சொல்லி ஓடி வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்த்தியாங்க. அப்போ அங்கே ஆர்மி மிலிட்ரி இன்னும் போடாமல் என்ன நடந்தது? அவரை எதுக்காக கொல்லணும்? ஒன்று இதில் பாருங்க, நல்ல உள்நோக்கங்கள் இருக்குது. இல்லை அது சகோதரி சொல்லியா, ஏன் சகோதரிக்கு மிலிட்ரி போடலை அப்படின்னு கேட்டு அவங்களும் சபையில் குழப்பம் பேசியது. அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு 28 மக்களை கொண்டு பார்த்தாங்க. முஸ்லீம் தமிழ் பிரச்சனை வரலை. அப்போ இந்த பிரச்சனை வராப்பிள்ளார 2 நாளைக்கு பொழுது இவர் சுட்டுக் கொல்லப்படுறாரு. இப்போ அதுவும் ஒரு பிரச்சனையாக மாறி நிற்குது. இப்போ நல்லா பாருங்களேன், இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு முடிச்சிக்குது. ஒவ்வொரு முடிச்சு அவுக்கும் போது தான் என்ன வரும், உண்மை என்னென்னு வெளியே வரும். பாருங்க, முடிச்சு நல்லா இறுக்கி கட்டிக்குது. இப்போ போலீஸ் ஒவ்வொரு முடிச்சு அவுத்துன்னு வராங்க. இப்போ பார்ப்போம் இதுக்கு பின்னால் என்னென்ன பிரச்சனைகள் இனிமேல் வரப்போகுதுண்டு. இப்போ வந்து எனக்கு என்னமோ இந்த பிரதமருக்கு மேலே டவுட் ஆகிக்குது. இந்தியா பிரதமர் மேலே, மோடிக்கு மேலே தான். அவர் தான் இந்த பிரச்சனைகளை கெடுத்துட்டு எலெக்ஷனை பின்னுவிடாமல் செய்யாண்டு. ஏண்டா பாகிஸ்தான்காரன் உள்ள வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அப்படி வந்திருந்தாலும் அது நீதிமன்றத்தால் அவங்க சமாளித்து வந்தாகணும். அவங்க இப்போ எல்லாத்தையும் சமாளித்து அவங்க உள்ளுக்கு வந்து காஷ்மீர் பக்கம் வந்து இந்த 28 பேரும் அவங்களாம் கொண்டிருந்தா ஏன் சால்வா நான் சொல்கிறேன், அவங்களுக்கு மன்னிப்பே இல்லாமல் மரண தண்டனை வாங்காகணும். ஏண்டா அவங்க கொண்டது அப்பாவி பொதுமக்களை, 28 பேர் அப்பாவி பொதுமக்களை. அது இஸ்ரேல் செஞ்சிருந்தா ஒன்றான், பாகிஸ்தான் செஞ்சிருந்தா ஒன்றான், அது இந்தியா செஞ்சிருந்தா ஒன்றான். அது வந்து அவங்களுக்கான தண்டனை கொடுப்பட்ட ஆகணும். அவங்கள நேர்மையாக நீங்கள் விசாரித்து நீங்கள் அவங்கள இது செய்யுங்க. இதில் வந்து அவசரப்பட்டு பாகிஸ்தானாக அது செஞ்சானான்னு இந்த ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பாகிஸ்தான் மேலே கை வைக்காதீங்க. ஏன்னா பாகிஸ்தான் அது செய்யாமல் உங்களோட நாட்டுக்குள்ளேருந்து யாரும் செஞ்சுருந்தால் அடுத்து நீங்கள் பாகிஸ்தானை நேருக்கு நேராக முகத்தை நீங்கள் இருக்க தேவைக்கும் கூட சமாளிக்கலாம் பித்திரம். ஏன்னா பாகிஸ்தானோட தூரத்தின் இங்கே வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்திருந்தால் பாகிஸ்தான்காரங்கள இந்த 5 பேரும் அந்த 5 பேர் கூட மரண தண்டனை கொடுத்தாகணும். அங்கே பொதுமக்களை தூக்குறதோ இல்லை அந்த நாட்டை தாக்குறதோ பிரச்சனையோ வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா அந்த அரசியல்வாதிகள் வந்து தீவிரவாதிகளை வச்சு இங்கே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி வாழ இருந்தால் இது அவங்கள மிலிட்ரி ஆஃபீஸர் அப்படி யாராமல் இருந்தால் நீங்கள் சொல்கிறதுல 1000% உயிரிழக்கலாம். அவங்க காஷ்மீரை பிடிச்சி அவங்கள கொல்லணும்னு நினச்சிருந்தா அவங்க வந்து 5 பேர்களை உள்ளே அனுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காஷ்மீரில் இருக்கிற முஸ்லீம் மக்களை கூட நீங்கள் ஓடி வந்து காப்பாற்ற மாட்டாங்கன்னு கூட அவங்க அதை யோசிக்காமல் இருந்திக்க மாட்டாங்க. சுவராக அவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, காஷ்மீர் மக்கள் முஸ்லீம்கள் இந்த பக்கம் வர விடாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பை முதல்ல அவங்க போட்டிருப்பாங்க. போட்டால் அடுத்த வேலைகளை அவங்க பண்ணிப்பாங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் அதை செஞ்சுருந்தா. ஏண்டா அது நடந்ததை பார்த்தா இது எங்கேயோ நடக்கிற ஒரு சூழ்ச்சி என்று மட்டுமே விளங்குது. இது பாகிஸ்தான் இந்த தீவிரவாதிகளாக வந்தாங்களா அல்லது இந்தியா இந்த மறைமுகமாக இந்த கொலைகளை செஞ்சு பாகிஸ்தான் மேலே போகலாம்னு நினைச்சாங்களான்னு தெரியல. இது யாராக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு முன்னாடி தண்டிக்கப்படணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்